உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்லக்கா? அம்மா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லையே. ஏ வானதி, என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? புடவை கட்டல, நகை போடல. போ, உங்க அப்பா நேரமாச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. கிளம்புங்க, போங்க. கூட்டிட்டு போடி. வாக்கா. டேய் அண்ணே, நீ அவங்க பக்கத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டே இரு. டேய், அந்த கர்ச்சிப்பை விட்டுட்டு போன பொண்ணு யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் நம்ம கிட்ட கிடைச்சிட்டா பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடும்டா. டேய் அண்ணே, சரி போனை வையு, நான் இப்ப அங்கதான் வரேன். அங்க வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். சரிங்கண்ணே, சரி. ஏண்டி, எந்த விசேஷத்துக்கு போனாலும் ஆத்தாள மகளும் நேரத்துக்கு கிளம்பி வர மாட்டீங்களா? சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னாச்சு? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஏன் வரல? அக்கா, யாரையும் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. ஆமாடா, முக்கியமானவங்க வர வேண்டியிருக்கு. என்னக்கா, நாம ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தோம். ஆனா இப்போ நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சக்கா. போற போக பார்த்தா அந்த நந்தினி உனக்கு மருமகள் ஆயிடுவா போல இருக்க. டேய், உன் வாயை முதல்ல ஃபெனாயில் ஊத்தி கழுவி தொலைடா. வீட்டுக்குள்ள இல்லாமையே இருக்கிற மாதிரி காட்டி நான் செய்யாத தப்புக்கு அவ ஆத்தாக்காரி கிட்டயே என்ன மன்னிப்பு கேட்க வச்சவ அந்த அடங்கா பிடாரி. அவ என் மருமகளா வர்றதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது, நடக்கவும் கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் இப்ப அதை பண்ணிட்டேன். என்னக்கா பண்ணிருக்க? அருளுக்கு ஏத்த பொண்ண நானே பாத்துட்டேன். அப்படியா? யாருக்கு அந்த பொண்ணு? ஜமீன் பரம்பரை. எனக்கு வரப்போற மருமக எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் நினைச்சேனோ அப்படியெல்லாம் அவ இருக்கா. இன்னைக்கு அருளை பார்க்க அவ வர்றதா சொல்லிருக்கா. ஓ, அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, அவ இன்னைக்கு வந்து அருளை பார்த்து அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அவளை என் மருமகள் ஆக்கிறதுக்கு எல்லா வேலையும் நான் உடனே ஆரம்பிச்சிருவேன். அக்கா, அருளை பிடிக்காதுன்னு எந்த பொண்ணுக்கா சொல்லுவா? நிச்சயமா அந்த பொண்ணுக்கு அருளை பிடிக்குங்க. அது எனக்கும் தெரியும். அதனாலதான் அவளை வர சொல்லிருக்கேன். சரி, அந்த பொண்ணு வந்தா இந்த கூட்டத்துக்குள்ள நம்மள தேடிக்கிட்டே இருக்க போறா. நாம போய் வாசல்ல நின்னு காத்திருந்து அவ வந்ததும் உள்ள கூட்டிட்டு வரலாம். வா. சரிக்கா. ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க ஐயா. வாங்க வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வாங்க. வணக்கம். வணக்கம், வாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. என்னங்க மணிமேகல, சொந்த பந்தங்கள்லாம் வர இருக்காம எங்க போயிட்ட? சமையல் கட்டுல வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாக்க போனேங்க. நீங்க போங்கங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. நான் போய் வாசல்ல நின்னு எல்லாரையும் வரவேற்கிறேன். வர்றவங்க பார்வையில படுற மாதிரி சந்தன தட்டுக்கு பக்கத்துல இந்த கர்ஷீஃபை வச்சிடுறேன். நிச்சயத்துக்கு வரவங்க சந்தனத்தை எடுப்பாங்கல்ல, அப்ப அவங்க இந்த கர்ஷீஃபை பாப்பாங்க. இந்த கர்ஷீஃபுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளா இருந்தா இத சாதாரணமா பாத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த கர்ஷீஃபுக்கு சொந்தக்காரி இது சந்தன தட்டு பக்கத்துல இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அதிர்ச்சியாவா. அத வச்சு நாம அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ணி, இது நல்ல யோசனை தான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு வரணுமே.
வருவான்னு நம்புவோம் தம்பி. சரி, நான் இத பாத்துக்கிறேன். நீங்க போய் அருளை பாருங்க. ம் சரிங்க அண்ணி. வணக்கம் வாங்க. வணக்கம். என்னம்மா கர்ஷிஃபிய பாக்குறீங்க? இல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கு அதான். சரி சரி போ. வணக்கம். வாங்க. வணக்கம். என்னம்மா கர்ஷிஃபிய பாக்குற? கர்ச்சீஃப் அழகா இருக்குமா? சரி சரிங்கம்மா. வணக்கம். வணக்கம். நந்தினி வா. நந்தினி போலாமா? வா சுப்பு. அண்ணி. வா நந்தினி. அண்ணி வரலட்சுமி வந்துட்டாளா அண்ணி? இன்னும் வரல, வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ம். என்னத்த அருள் பேர் போட்டிருக்கு? இது அருளோடதா? ஆமா. இது எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? அது பார்க்க அழகா இருக்குல்ல, அதனாலதான் வர்றவங்க பார்வையில படுற மாதிரி வச்சிருக்கேன். அது கூட நந்தினி. சரி, நேரமாச்சு, உள்ள போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. சுப்பு, நந்தினியை கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணு. சரிங்க அண்ணி. வா நந்தினி போலாம். போம். வா. அம்மா நீ ரூமுக்கு போ, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் எங்கடி போற? உனக்கு தானடி இப்ப அலங்காரம் பண்ண போறோம். அம்மா ஒரு 2 நிமிஷமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு சின்ன வேலையா? வந்துடுறேன். ஏய் நந்தினி, ஏய் எங்க போறா இவ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.